ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பம், சொத்து, செயல்கள் ஆகியவற்றுக்கும் உதாரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது, அது என்ன நபியே என்று சஹாபாக்கள் கேட்டனர். அதற்கு நபி அவர்கள், ஒரு மனிதனுக்கு 3 சகோதரர்கள் இருக்கின்றனர். அந்த மனிதருக்கு மரண நேரம் நெருங்கிய போது முதல் சகோதரை அழைத்து, என் சகோதரரே, உனக்கு என் நிலைமையும் எனக்கு என்ன நடக்கிறது என தெரிகிறதா? இந்த நேரத்தில் நீ எனக்கு என்ன உதவி செய்யப் போகிறாய்? அதற்கு அவர், நான் உமக்கு உதவி செய்வேன், மருத்துவம் செய்வேன், எல்லாவிதமான பணிவிடைகளும் செய்வேன். நீ இறந்துவிட்டால் உன்னை குளிப்பாட்டி கஃனிட்டு என் தோளின் மீது உம்மை சுமந்து சென்று அடக்கம் செய்வேன். உன்னுடைய நற்செயல்கள் பற்றி நினைவு கூறுவேன் என்று கூறினார். இந்த சகோதரர்தான் அவருடைய குடும்பம். இரண்டாவது சகோதரரை அழைத்து அவ்விதமே கேட்டார். அதற்காக, உமக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு நீர் உயிரோடு இருக்கும் வரைதான், நீ இறந்துவிட்டால் நான் வேறு இடத்திற்கு சென்று விடுவேன் என்று கூறினார். அவர்தான் சொத்து. மூன்றாவது சகோதரர்களை அழைத்து அவ்வாறே கேட்டார். அதற்கு அவர், நான் கபரில் உன்னுடன் இருப்பேன். உமக்கு பயம் ஏற்படக்கூடிய இடத்தில் எல்லாம் உன் மனதிற்கு மகிழ்ச்சியூட்டுபவனாக இருப்பேன். உன்னுடைய நன்மை தீமைகள் நெருக்கப்படும் பொழுது நன்மையின் தட்டில் நான் ஏறி உட்கார்ந்து அதனை கனமாக்குவேன் என்று கூறினான். இவர்தான் அவருடைய அமல்கள். ஒரு மனிதனின் நற்செயல்கள் மனிதனின் வடிவில் தோன்றி அவர் இறந்துவிட்ட பிறகு அவருக்கு ஆறுதலாக எப்போதும் இருக்கும். ஆனால் அவருடைய தீய செயல்கள் கொடூரமான வடிவத்தில் துர்நாற்றமுடையதாக தோன்றி அவனுடைய வேதனைக்கு மேல் வேதனை செய்யும் என்று நபி கூறினார். நாமும் இக்குறுகிய காலத்தில் நல்லமல்கள் செய்வோமாக.